அஸ்வினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்பதான் ஊருக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதாப்பா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. இப்போ தான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைடுக்கு அனுப்புகிறாங்க. காலையில் போனால் ஈவினிங் தான் வர மாதிரி இருக்குது. டைம் அதுக்கே வந்து கரெக்டாக வந்து போயிடுது. அதுவும் இல்லாமல் வாரத்தில் 7 நாளில் 6 நாளில் வேலை வந்துடுது. ஒரே ஒரு நாள் தான் வந்து லீவ் கிடைக்குது. அதுவும் தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்குமா. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு அப்படி யாரையாச்சும் வந்து மீட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அப்படியே வந்து சைட் பை சைடு உங்கள் எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. வேறு என்னமோ நமக்கு வேலை இருக்குது. நல்லதுப்பா, நல்லது. நீனாச்சு பொறுப்பானவனா வெளியே போய் வேலை செய்யற, டெய்லி 4 விஷயங்களை கத்துக்கிற, பொறுப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லா விஷயங்களையும் நீயா எடுத்து பண்ற. நானும் தான் உன்னை பெற்று வச்சிருக்கேன். தண்டச்சோறு மாதிரி வீட்லயே உட்காந்துருக்கான். சோப்ராந்தியாட்ட அந்த ரூம்குள்ளாரையே உட்காந்து என்னதான் பண்ணுவான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிறான், இல்லை ஃபோன் பார்க்குறான், இல்லை டிவி பார்க்குறான். அது எதுதான் என்னதான் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் அவசரத்துக்கு வெளியே போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னா கூட வெளியவே போக மாட்டேங்கிறான். ஈவன் கடைக்கு போகிறதுனா கூட என்னையவே போக சொல்கிறான். என்னதான் பண்ணுறான்னு தெரியல. அவனை கொஞ்சம் உன்னை மாதிரி பொறுப்பான பையனாக மாற்றுப்பா. எதுக்கு எடுத்தாலும் கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறான். ஐடி வேலைன்னா அப்படிதான் இருக்குங்கிறான். நீ கொஞ்சம் பேசி அவனை கொஞ்சம் புரிய வச்சு அவனை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு பாப்பா. 4 விஷயங்கள் அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியே வீட்டுக்குள்ளாரே இருந்ததா என்னதான் பண்ணுறது அவனை? சரி விடுங்கம்மா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அவனை வந்து மாற்றிடுறேன் சரிங்களா. இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவன் எங்கே போகிறான் கண்ணு? அவன் வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கான். அந்த பெட்ரூமில் தான் இருப்பான். போய் பாரு கண்ணு. அவன் ஏதாச்சும் நோண்டிட்டு உட்காந்துருப்பான். நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேர் பேசிட்டுங்க. சரிங்கம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கோம். டேய் கவினு, டேய் கவினு, அஸ்வின் வந்திருக்கான் பாரு. நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, நான் வெளியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா, சரி ஓகே. அவனை உள்ளார வர சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. கதவை பூட்டிட்டு போயிருங்க. சரிப்பா, சரி, நீ உள்ள போ. சரிம்மா, சரி ஓகே. வாங்க வாங்க மிஸ்டர் அஸ்வின், எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த கெட்டப்பில் தான் வந்தீங்களோ? ஏன் உங்களுக்கு வேறு கெட்டப்லாம் வந்து மாற்றிட்டு வர தெரியாதா? டக்கின் பண்ணிட்டு தான் வருவீங்களோ? என்னங்க கவின், ஒரு பொறுப்பான ஐடி எம்ப்ளாயி மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க. ஐடி எம்ப்ளாய்க்குலாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தெரியும் கவின். நீங்கள் ஏன் கவின் இப்படி இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாரியே இருக்கீங்க. நல்ல விஷயம் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னை மாதிரி பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? சரி போதும் போதும் மூடு. ரொம்ப நல்ல மாதிரியே பேசாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரியா? ஆமாம், உனக்கு எப்படி வந்து லீவ் கொடுத்தாங்க? நீங்களாம் பெரிய ஆளுங்களாச்சே. உங்கள் கம்பெனியில் நீ இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காதே. நீ ஒரு கம்பெனியோட தூண் மாதிரியாச்சே. என்னங்க கவின், பழி வாங்குறீங்களா என்னைய? நீங்கள் பழி வாங்குறதுனால நான் ஒன்றும் டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் தெரியுமா? உனக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையே. வெக்கம் கட்ட ஜென்மம் தான்டா நீ. அந்த ஜென்மத்துக்கூட தான் இவ்வளோ நாள் நீங்கள் குப்பை கொட்டிட்டு இருந்தீங்க மிஸ்டர் கவின். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க எப்பவும். அது என் விதி. என்ன பண்ணி தொலைகிறது? சரி அதெல்லாம் விடு. நீ குளிச்சுட்டு கிளம்பு, வெளியே போகலாம். கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் அக்கில் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வரலாம். என்னதே வெளியே போகணுமா? வெளியெல்லாம் போக முடியாது, போடா. ஏன் வெளியே போக முடியாது? என்னதான் உனக்கு பிரச்சனை? அது முதல்ல சொல்லு. டேய் வெளியெல்லாம் வேணாண்டா. வெயில் போட்டு கொளுத்தி அடிக்குது. இன்னும் வண்டிக்கு வேறு பெட்ரோல் அடிக்கல. நான் எப்படி வந்து வெயிலில் போய் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது? நீயே சொல்லு. எப்பா சாமி, நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம். நீ பட்டுல வண்டியில் ஏறி உட்காரு. பெட்ரோல் கூட நானே அடிச்சுக்கிறேன். நீ ஒன்றும் ட்ரைவ் பண்ண வேணாம். நானே வந்து வண்டியை ஓட்டிட்டு போகிறேன். நீ சாயங்காலம் வரைக்கும் என் கூட மட்டும் இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீ சாப்பாட்டு கூட அமௌண்ட் தர வேணாம், நானே போட்டுக்கிறேன். சரியா? அதுக்கு இல்லைடா அஸ்வினி, என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. எனக்கு வந்து செலவு வைக்கிறதும் பிடிக்காது, எனக்காக செலவு பண்ணுறதும் வந்து பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் வந்து சும்மா நீ காசை வந்து வேஸ்ட் பண்ணுற? எனக்காக நான் வந்தாலே இப்போ எனக்காக நீ வந்து அதிகமாக வந்து போடணும். அது எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் ஒரு ஐடியா சொல்ல. நீ பாட்டுல என் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் அக்கில பார்த்துட்டு ஈவினிங் நீங்கள் 2 பேரும் கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வா. அதுக்கப்புறம் நைட்டு வந்து இங்கே வந்து நான் அம்மாவை டின்னர் பண்ணி வைக்க சொல்கிறேன். டின்னர் சாப்பிட்டு நான் வந்து உன்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன். நீ கிளம்பி ஊருக்கு போ. சரியா? எப்படி இருக்குது என்னுடைய ராஜதந்திரம்? எப்படி இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து நம்ம 2 பேரும் போகிறதான் என்னுடைய பிளான். சரியா? உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஏன் வந்து போகிறேன்னு சொல்லணும். எனக்கு வந்து அப்படியே வந்து கரூருக்கு பஸ் ஏறி என்னால் போக தெரியாதா? போயிட்டு மதியம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கில பார்த்துட்டு நான் அப்படியே வந்து கரூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஊருக்கு போக தெரியாதா? நான் என்ன ஏன் வந்து தேவையில்லாமல் நான் இங்கே வந்துட்டு நான் உன்னை கூப்பிட்டு நான் அங்கே போகலான்ட்டு இருக்கணும்? நீ மூடிக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. நீ காசு செலவாகுது, அது செலவாகுது, இதெல்லாம் வந்து பார்க்காத. சரியா? நீ வண்டி ஓட்ட வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம். சும்மா என் கூட வா. வந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் அக்கில் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு அங்கெல்லாம் அக்கில வீட்டிலலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சாப்பிட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிடலாம். சரியா? தேவையில்லாமல் வந்து காசு செலவு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் நீ மைண்டில் போட்டு எதுவும் குழப்பிக்காத. அந்த காசை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். சரியா? என்னது அமௌண்ட்டை வசூல் பண்ணுறதா? ஐயோ, இதை வேறு தேவையில்லாமல் நான் சொல்லிட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பாட்டில் கிளம்பி வா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட்டெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். சரியா? நீ ஃபஸ்ட்டு இப்போ கிளம்புற வழியை பாரு. சரி சரி போகிறேன். வேறு என்ன பண்ணி தொலைகிறது? அப்பாடா, எப்படியோ வரேன்னு சொல்லிட்டான். இவங்கிட்ட இருந்து வரேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வாங்குறதுக்குள்ளே எனக்கு வாந்தி பேதிலாம் வந்துடும் போலையே.
அடே 1 மணி நேரம் குளிச்சுட்டு இருக்காத, சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே வா சரியா? ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தேன்னா வந்து தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். நான் வெளியே ஹாலில் வெயிட் பண்ணுறேன் சரியா? சரி ஓகே போய் தல. எங்கப்பா அவன்? நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க, உன்னை விட்டுட்டு அவன் எங்க போயிட்டான்? இல்லைம்மா இப்போ தான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்து ஹாலில் வந்து உட்காடுறேன். அவன் வந்து குளிக்க போயிட்டான். நானும் அவனும் கொஞ்சம் வெளியே கிளம்புறோம்மா, ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே கரூரில் இருக்கான், அவனை அப்படியே பார்த்துட்டு ஈவினிங்க்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்மா. சரி சரிப்பா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. டேய் கவினு, கவினு, சீக்கிரம் வந்து குளிச்சுட்டு வா. நான் சாப்பாடு 2 பேர்த்துக்கு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு வெளியே கிளம்புவீங்க. சரிம்மா அதான் வந்துட்டேன், ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் எடுத்து வைங்க எல்லாமே, அவனுக்கும் போடுங்க, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நான் அதுக்குள்ளங்காட்டி நான் வந்துடுறேன். சரிடா, சரி வா. சரிப்பா அஸ்வின், நீ வந்து சாப்பிட, அவன் வந்துடுவான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்கிடுவான். நீ வந்து சாப்பிட்டு வந்துருப்பா. சரிம்மா சரி போகலாம். இருங்க இருங்க, ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி முடிச்சிட்டேன், நானும் உங்களோட வந்து சாப்பிட்றேன். சரி வாடா வாடா, சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுமா, சூப்பராக இருந்தது, தேங்க்யூ ஸோ மச். உனக்கு எது தாண்டா சூப்பராக இல்லாமல் இருக்குது? எல்லாமே நல்லா தாண்டா இருக்கும், நல்லா தின்னு தின்னு பண்ணி மாதிரி இருக்க. ஏய் சீ, வாய மூடு. எப்போ பார்த்தாலும் உனக்கு அவனை கிண்டல் பண்ணுறதே பொழப்பா போச்சு. நீ போப்பா, அவன் கிடக்குறான். இன்னும் உனக்கு அவனை பற்றி தெரியல. ஆள் வெளியே பார்க்கறதுக்கு தான் சாஃப்டாக இருக்கிறான், கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறான், ஆனால் உள்ளார வந்து ஆள் வேற மாதிரி சரியா? நீ அவனெல்லாம் நம்பிட்டு இருக்காத. கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆள், என்னென்ன தில்லலங்கடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. நீ அவனை நல்லவன்லாம் சொல்லிட்டு இருக்காத வெளியே. ஏய் போடா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் கேங்லேயே அஸ்வின் தான் நல்ல பொறுப்பான பையன், தெரியுமா? அப்படியா? நீ வேணா எங்கள் கேங்கு பசங்க ஒவ்வொருத்தங்கிட்டையா வந்து அஸ்வினை பற்றி நீ கேட்டுப்பாரு. அவனுங்க என்னென்ன கழுவி ஊற்றுவானுங்க தெரியுமா இவனை பற்றி? அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. டே ஏன்டா இப்படி பண்ணுற? போதுண்டா டே, என் மானத்தை வாங்காதடா. இல்லைங்க அஸ்வின், உங்களை பற்றி எப்படி அவங்க வந்து எங்கள் மம்மி வந்து தெரியாமல் பேசலாம்? நீங்கள் ஒரு கேங்குக்கே குரு, உங்களோட பேக்ரவுண்டு என்னன்னு அவங்களுக்கு புரியணும். நாசமா போனவனை நீ ஒரு ரவுண்டை பற்றி சொல்ல வேணாம், கொஞ்சம் மூடிட்டு இருந்தேன்னா அதுவே போதும். முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வா. சரி ஓகே வா போகலாம். மம்மி தலைவர் டென்ஷன் ஆகிட்டாரு, நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம்மா, ஈவினிங் தான் வருவோம். சரிப்பா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவனை கொஞ்சம் பார்த்துக்குப்பா. சரிம்மா சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேம்மா. இவனை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், இவன் எப்படி என்னை பார்த்துக்க போகிறான்? உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி மூடிக்கிட்டு கிளம்பு. ஐயோ தெரிஞ்சிருச்சா? சரி வா போகலாம். மம்மி பாய், ஈவினிங் பார்க்கலாம். பாய் பாய், பார்த்து போயிட்டு வாங்க.